இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒழுங்காக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டினா எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, சரிங்க சார் நாங்கள் நாளைக்கு வந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் குமார் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. மாயா முன்னாடி நம்ம இது உண்மையான கல்யாணம் மாதிரி காட்டணும், எனக்கு நடக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு பொண்ணையும் வந்துட்டு நான் செட்டப் பண்ணிட்டேன், நாளைக்கு மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சீனு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஜானகி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்துட்டு ஹாலுக்கு வராங்க. வேமா ஜானகி அவங்க அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க சாமி கும்பிட லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதனால் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்களும் தொட்டு கும்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு சீனு கையில் வந்துட்டு தாம்பளத்தட்டில் சீர் மாதிரி ஏதோ வச்சு கொண்டு வர்றாங்க. என்ன சீனு இது அப்படின்னு கேட்க, இல்லை நம்ம ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து தானே சீர் போகும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி எது நாளைக்கு விசேஷம் மாதிரி எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அவனால் இங்கே வர முடியல, அதனால் உங்களோட ஆசீர்வாதம் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அவன் அங்கே இருக்கும்போது நான் எப்படிப்பா இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ண முடியும், ஆனால் அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவனோட பேரும் சீனிவாசன் தான் அப்படின்னு சொன்னதுமே ரகுராம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்தாங்க உங்கள் கையால் இந்த சீரை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவன் தான் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல, என்கிட்ட கொடுங்க, நான் போய் உங்கள் சீரையும் வாழ்த்தையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாமா உங்களுக்கு தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. அத்தை நீங்களும் ஒன்றா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னடா சீனு நீ வேற கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, வாங்கத்த அப்படின்றாங்க. அப்புறம் ரெண்டு பேர் ஒன்றா நின்று அந்த சீட் தட்டை கொடுக்கும்போது ரகுராம் அவங்க மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி இதில் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு சொல்ல, சீனிவாசன் பேரை வச்சுருக்கான் உன் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, சீனிவாசன்ற பேரை எனக்கு அவ்வளோ முக்கியம், நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வேமா விருட்டுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ரகுராம் அவங்க ரூமில் உட்காந்து எதோ யோசனை பண்ணிக்கே இருக்காங்க. ஜானகி அங்கே வர்றாங்க. டீ கொண்டு வந்ததுமே அங்கே வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி ஜானகி கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீ முக்கியம், எனக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கோ அதே அளவு கடமை உனக்கு இருக்குது, இந்த வீட்டில் வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ இருந்தால் பார்க்கணும், எனக்கு மாயாவை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவள் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. அவள் பண்ணலை, இருந்தாலும் பண்ணிடுவாளோன்னு தோணுது, அவள் வந்துட்டு கரண்ட் மாதிரி வெளிச்சமும் கொடுப்பா, கண்டுக்காமல் விட்டா ஷாக் அடிப்பா, அவள் வந்துட்டு இனிமேல் தப்பு பண்ணா அதுக்கு முழு காரணம் நீ தான், நோ மேலே தான் அந்த பழி வந்து சேரும், அவளை பார்த்துக்கோ கண்காணிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜானகி கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் மாயா ரூமில் இருக்கும்போது சீனு பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் காட்ட, அப்பாட நான் பயந்து போயிட்டேன், மூச்சே நின்றுக்கும் அப்படின்னு சொல்ல, உன் மூச்சு நின்னா நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு இந்த டைலாக்லாம் பேசுறதை எதுக்காக வந்தா அதை சொல்லு அப்படின்னு சொல்ல சேரி எடுத்து நீட்டுறாங்க. குமரேசன் அவங்க கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, சே பரவாயில்ல அவங்களுக்காக நம்ம ஒன்றுமே செய்யலை, ஆனால் நம்ம மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, சேலெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இது காஸ்ட்லியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்ல, சீனு வந்துட்டு ஆமாம் கல்யாணத்தை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காண்டி தான் அப்படின்றாங்க. என்ன இது நம்ம கல்யாணமா, நடக்க போகிறது அவங்க கல்யாணம் தானே அப்படின்னு சொல்ல, அவங்க கல்யாணமாக இருந்தால் என்ன, எனக்கு என்னமோ நம்ம கல்யாணம் மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொன்னதுமே மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம கல்யாணம் மாதிரி தோணுனா பரவாயில்ல, அதுக்காண்டி நீ ஏதாவது கஷ்டப்படணும், அதுக்காண்டி நீ என்ன தான் கஷ்டப்பட்டுருக்க சொல்லு, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல, நாளைக்கு குமரேசன் என்னை கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு பாரு, என்னோட தைரியத்தை பாரு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு சீனு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சீனுவோட அம்மா அப்பா நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சீனு அவங்க ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் நாளைக்கு பண்ண போகிற காரியம் எப்படி, உங்களுக்கு தெரியாமல் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணது கிடையாது, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இல்லாமலே என் கல்யாணத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலை தொட்டு கும்பிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா கிட்ட வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டாங்கப்பா, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அப்பா, எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவீங்க, ஆனால் உங்ககிட்டையும் கூட இந்த கல்யாணத்தை சொல்லாமல் இருக்க போகிறேன்னு நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது காரணம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்கள் தலையை போட்டு எல்லாரும் உருட்டிடுவாங்க, அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்ல, தொட்டு கும்புற நேரத்தில் அவங்க அப்பா கண்ணை முழிச்சிடுறாங்க. என்னடா ஆசீர்வாதம் அதுன்னு ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சீனு வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ அப்பா எல்லாத்தையும் கேட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன், அது நம்ம குடும்ப ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக கூட இருக்கலாம், நீங்கள் எனக்காக சப்போர்ட்டாக இருப்பீங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா ஏதோ உளறிட்டு இருக்க, சரி விடு, நீ என்ன பண்ணாலும் அப்பா உனக்காக சப்போர்ட்டாக இருப்பேன், சரி நீ போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீனு அமுச்சு விட்டுட்டு, என் பையன் ஏதோ பண்ண போகிறேன்னு தெரியுதான், ஆனால் அவன் என்றைக்குமே தப்பான முடிவெடுக்க மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அப்போ சீனுவோட அம்மா கண்ணை முழிச்சிடுறாங்க. என்னத்த தனியாக நின்று உளறிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு மாயா வந்துட்டு அழகாக saree கட்டி கிளம்பி கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு அப்படியே ஜோடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் சீனுவை காமிக்கிறாங்க. சீனு மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு வந்துடுறாங்க. மாயா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண சீனு மாயா ஒருத்தங்க பார்த்துக்கிற 2 பேரும் பயங்கர வந்துட்டு காதல் மலையில் பொழிஞ்சிக்கிட்டு இருக்க. அடுத்த சீனில் மாயா வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை சாருவோட அப்பா பார்த்துட்டு ரகுராமும் வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாயா எல்லாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறா, வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.